இன்னும் எழுத்தும் 4th and 5th இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்கிற யூனிட் 4ல் இருக்கிற ஐ கேன் டூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 5th ஸ்டாண்டர்டோட ஐ கேன் டூ, 4th ஸ்டாண்டர்டோட ஐ கேன் டூவை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இது எல்லாமே அசஸ்மெண்ட் வொக்காபுலரியில் நமக்கு வரும். ஒரு வார்த்தையுமே நமக்கு நேரம் படிக்க தெரிஞ்சிருக்கணும். சூஸ் தேர்ந்தெடுத்து, அண்ட் ரைட் எழுது த கரெக்ட் வேர்டு சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுது. Number 1. Ravi waters the plants in his free time. His hobby is dash. அவனோட ஃப்ரீ டைமில் ரவி செடிகளுக்கு தண்ணீர் விடுறான். அப்போ அவனோட ஹாபி என்னவாக இருக்கும்? ஸ்விம்மிங், கார்டனிங், ப்ளாஃபிங். அவனோட ஹாபி என்னவாக இருக்கும்? கார்டனிங், தோட்டத்தை பராமரித்தல். ஆப்ஷனை சர்க்கிள் பண்ணிவிட்டு டேஷில் அழகாக என்ன செய்கிறோம் எழுதிக்கிறோம். முல்லை pastes her collection of stamps in a notebook. Her hobby is dash. முல்லை என்ற பாப்பா நிறைய ஸ்டாம்ப்ஸ் அவங்களோட ஒரு கலெக்ஷன் ஆஃப் நோட் புக்கில் ஒட்டி வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஹாபி என்னென்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ், இல்லைனா கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். இதான் ஒரு ஹாபி. அப்போலாம் நிறைய ஸ்டாம்ப்பு கலெக்ட் பண்ணுறதுலாம் ஒரு ஹாபியாகவே ஸ்கூல் டேஸில் இருந்துச்சு. தபாலில் லெட்டரில் வர ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒட்டி வச்சுப்போம். ஸோ அது ஒரு ஹாபி, கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். Mukesh writes all his daily routine in a diary in his free time. His hobby is dash. அவனோட டெய்லி ரொட்டீனை ஒரு டைரியில் அழகாக எழுதிட்டுருக்கான். அப்போ அவனோட ஹாபி ரைட்டிங் ஏ டைரி. ஹாபி டெய்லி ரொட்டீனை மட்டும் எழுதுறது மட்டும் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், அன்றைக்கி நமக்கு என்ன நடந்துச்சு, நாம் அதை மெமரியாக எதையாவது எழுதி வச்சுக்கணும். இன்றைக்கி இந்த விஷயம் நடந்தது, என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாது. இன்றைக்கி இந்த விஷயம் நடந்தது, இதுலேருந்து நான் ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்மளோட எண்ண ஓட்டங்களை நாம் அந்த டைரியில் எழுதி வச்சுக்கலாம். ரைட்டிங் ஏ டைரி இஸ் அ வெரி குட் ஹாபி. ரைட்டிங் ஏ டைரி. ஓகே, கம்ப்ளீட் த ஃபாலோயிங். காம்பவுண்ட் வேர்ட் ஆக்டிவிட்டி தான் இது. ஹனி, இது பி. திஸ் இஸ் அ ஹனி பி. லேடி, லேடி பக். BUG. This is a ladybug. பொன்வண்டு. Tree house. This is a tree house. மரவீடு. பிக்சர் இருக்கிறதால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி என்ன செஞ்சிடறோம், காம்பவுண்ட் பண்ணி எழுதிடுறோம். வித்தவுட் பிக்சர் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். பிக்சருக்கு ஆப்டான சென்டென்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம பிக்சரை முதல்ல அப்சர்வ் பண்ணணும். பைனாக்குலர் வச்சு ஒருத்தர் பார்க்குறாரு. 3 பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க சமைச்சிட்ருக்காங்க, இவங்க விளையாண்டுட்ருக்காங்க. த கேர்ள்ஸ் ரைட்ஸ் பைசைக்கிள். இந்த பிக்சர் தான். அப்போ இதை அப்படியே கொண்டு இங்கே என்ன செய்யணும், இந்த டேஷில் எழுதிக்கணும். த பாய்ஸ் ப்ளே இன் த கிரவுண்ட். கரெக்டாக இங்கே கொண்டாந்து எழுதிடணும். சுந்தர் லைக்ஸ் டு டேக் பிக்சர். இவர் சாரி, நான் பைனாகுலர்னு சொல்லிட்டேன், கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ரேணு குக்ஸ் ஃபுட். இவங்க சமையல் செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே பார்த்து காப்பி பண்ண வேண்டியதான் அழகாக. ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பேன் கேக். ஹவுஸ் ஃப்ளை. பெயிண்ட் ப்ரஷ். மேட்ச் பண்ணியாச்சு. இதை வச்சு இதை ஃபில் பண்ணணும் 3 டேஷை. த பாய் லைக்ஸ் டு ஈட் பேன் கேக் பிடிக்குமா, ஹவுஸ் ஃப்ளை பிடிக்குமா, பெயிண்ட் ப்ரஷ் பிடிக்குமா? அவனுக்கு எது சாப்பிட பிடிக்கும்? சாப்பாட்டு ஐட்டம்னாலே அது பேன் கேக்கு தான். ராஜா டுக் ஹிஸ் டேஷ் டு பெயிண்ட் த ஹவுஸ். வீடை பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அவர் என்ன எடுத்துகிட்டு போகிறாரு? பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு போகிறாரு.
The dash is a small insect. எது வந்து மிகச்சிறிய பூச்சி? ஹவுஸ் ஃப்ளை. எவ்வளோ சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே. Look at the picture and complete the sentences. பிக்சர் அப்சர்வ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். திஸ் இஸ் மீனா சிங்கிங் இஸ் ஹர் ஹாபி. அவ்வளோதான். அப்போ நம்ம அந்த ஹாபியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்ன ஹாபியோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து திஸ் இஸ் சோமு. திஸ் இஸ் சோமு. இவர் என்ன பண்ணுறாரு? மண்பானை செய்கிறார். அதாவது பாட்டரிங். இஸ் ஹிஸ் ஹாபி. பாட்டரிங் இஸ் ஹிஸ் ஹாபி. மண்பானை செய்கிறது. திஸ் இஸ் விஜய். ஃபிஷ்ஷிங் இஸ் ஹிஸ் ஹாபி. ஃபிஷ்ஷிங் இஸ் ஹிஸ் ஹாபி. Match and frame new words. Fill in the blanks with the new words. He went to the dash. He saw many aeroplanes there. நாம் எங்கே போனால் நிறைய ஏரோப்ளேன்ஸ் பார்க்கலாம். ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஏர்போர்ட். இதை மேட்ச் பண்ணிவிட்டு இந்த டேஷில் எழுதுகிறோம். ஏர்போர்ட். ரம்யா கட் த டேஷ் இன்டு மெனி பீசஸ். ரம்யா வந்து எதை நிறைய பீசஸாக கட் பண்ணுறாங்க? வாட்டர்மெலான். மோகன் woke up in the morning. He used a dash to clean his teeth. காலையில் எழுந்தால் அவரோட பல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாரு? டூத் ப்ரஷ். அடுத்தது ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின். 5th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், ஆன்சர் பண்ணணும். படிக்கணும், ஆன்சர் பண்ணணும். ஃபுல்லாக ரீடிங் தான். ஸோ நல்லா தரோவாக ரீட் பண்ண கற்றுக்கோங்க. திஸ் இஸ் ரஹீம். ஹிஸ் ஹாபி இஸ் ட்ராயிங். இவர் தான் ரஹீமா. அவரோட ஹாபி வந்து ட்ராயிங் பண்ணுறது. ஹீ ட்ராஸ் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். ஹிஸ் கிராண்ட்மா இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஷீ ஹெல்ப்ஸ் ரஹீம் டு ட்ரா. He draws pictures in his free time. He can draw a picture of birds, fruits, vegetables and cartoons. He gives his beautiful drawings to friends on their birthdays. Everyone likes his drawings. இவர் வந்து ரஹீம். இவருக்கு டிராயிங் வரைகிறது தான் அவரோட ஹாபி. அழகழகான படங்கள் நிறைய வரைஞ்சிருக்காரு. அவங்களோட பாட்டிமாவும் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து இவனுக்கு வரைகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய கைட் பண்ணுறாங்க. நிறைய அழகான பிக்சர்கள் வந்து ஃப்ரீ டைமில் வரைகிறான். அவங்களோட நண்பர்களோட பர்த்டேக்கு அதை வந்து கிஃப்ட் பண்ணுறான். அவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே அவனோட ஓவியங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். பறவைகள், விலங்குகள், பூக்கள், பழங்கள், கார்ட்டூன் பொம்மைகள் எல்லாமே அவங்க வந்து வரைகிறாங்க. டிக் த கரெக்ட் ஆன்சர். ஹூ இஸ் அன் ஆர்டிஸ்ட்? ரஹீம்ஸ் கிராண்ட்பாவா, ரஹீம்ஸ் கிராண்ட்மாவா, ரஹீம்ஸ் கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மாவா? Rahim's grandma an artist. Tick. Sorry. How does Rahim spend his free time? Rahim வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாரு? Draws picture. Which is the opposite of the underline word? அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு ஆப்போசிட். பியூட்டிஃபுல், அக்லி. பியூட்டிஃபுல்னா அழகு, அக்லினா அழகில்லை, அசிங்கம்னு அர்த்தம். What are the pictures that Rahim can draw? Birds, fruits, vegetables and cartoons. Birds, fruits, vegetables, cartoons. Rewrite the sentence correctly. Rahim gifted his drawings to his uncle and auntie. கிடையாது. To his friends. அப்படியே எழுதி கடைசியாக அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதோட 4th ஸ்டாண்டர்டோட ஐ கேன் டூ முடியுது. இப்போ 5th ஐ கேன் டூ பார்த்துடலாம்.
சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. தே ஆர் ஃபார்மர்ஸ், தே ஆர் டேஷ். இவங்க எல்லாம் விவசாயிகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நெல் அடிக்கிறாங்க. நெல்லை வந்து அந்த கல்லில் அடித்து நெல்லை வந்து உதிர செய்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து த்ரெஷிங். பானு went to see the river in the village. She saw dash on the river bed. ஆற்றங்கரைக்கு போகிறாங்க பானு. ஆற்றங்கரையில் என்ன கிடைக்குது, பெபிள்ஸ், கூழாங்கற்கள். Ibrahim likes his dash. It is full of green trees and free from pollution. பசுமையான மரங்கள் இருக்குது, மாசே இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது. இது சிட்டியா வில்லேஜான்னு கேட்டோன்னா வில்லேஜ். கம்ப்ளீட் த ஃபாலோயிங். இது வந்து ட்ரம்மு, இது வந்து ஸ்டிக்கு, ரெண்டும் சேர்த்தா ட்ரம் ஸ்டிக். திஸ் இஸ் அ ட்ரம் ஸ்டிக். இது வந்து ரெயின், இது கோட். திஸ் இஸ் அ ரெயின் கோட். இது வந்து கப், கேக். திஸ் இஸ் அ கப் கேக். வீல், chair. This is a wheelchair. Choose and write the correct sentences. Sentence for the picture. Picture-க்கு ஏற்ற சென்டென்ஸை எழுதணும். இது வந்து நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4. அப்படி நம்பர் போட்டுறேன். குமார் went to his village by bus. பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நம்பர் 1. 1ல் 1 எடுத்து எழுதிருங்க. மாலதி ஹர்ட் த சாங் ஆஃப் அ குக்கு. ஒரு குயில் பாடுறத மாலதி கேட்குறாங்க. இது இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இது நம்பர் 4. நம்பர் 4ல் அதை எழுதிருங்க. பிரவீன் கேன் மேக் எ பார்ட் ஆன் அ வில். பிரவீன் வந்து ஒரு சக்கரத்தை வச்சு அதில் வந்து ஒரு மண்பானையை செய்வான். இந்த பிக்சருக்கு தான் ஆப்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் 2. ரியா லைக்ஸ் டு ஸ்விம் இன் த ஸ்விம்மிங் பூல். இதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. நம்பர் 3. அந்தந்த நம்பரில் அந்தந்த சென்டென்ஸை அழகாக எழுதிருங்க, தவறில்லாது. ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம் பண்ணி இந்த 3 டேஷாக ஃபில் பண்ணணும். தெர் இஸ் அ டேஷ் ஆன் த ஃப்ளவர். ஃப்ளவரில் என்ன உட்காரும், பட்டர்ஃப்ளை. ராம் லைக்ஸ் டு பிளே டேஷ். ராம்க்கு என்ன விளையாட பிடிக்குது, பேஸ்கெட் பால். The dash comes at 8 o'clock in the morning. School bus. Write the correct sentence for the pictures. July 1, 2, 3, 4 4 தேதி கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 தேதியில் நடந்த இன்சிடெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. 1ஆம் தேதி பார்த்தோம்னா ஐ வாஸ் அட் த சூப்பர் மார்க்கெட் வித் மை மதர். என்னோடய அம்மாவோட நான் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த மாதிரி ட்ராலிலாம் வச்சுட்டு திங்ஸ் வாங்குவாங்க. இதுதான் வந்து இந்த இது வந்து இங்கே வரும். இது வந்து நம்பர் 2 அப்படின்னு போட்டுறேன். இங்கே எழுதிடுங்க இந்த பிக்சருக்கு நேராக. இது நம்பர் 2. இங்கே வந்து நம்பர் 2ஓடது எழுதிடலாம். ஜூலை 2 பார்த்தோன்னா ஐ வாஸ் அட் த பார்க். ஜூலை 2ஆம் தேதி பார்க்கில் இருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்க்கு தானே இது, பார்க். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு வரும். ஐ வாஸ் அட் த பார்க். அதாவது ஐ வாஸ் அட் த பார்க். மேலே வந்து ஜூலை 2 அப்படின்னு போட்டுருங்க. அதே மாதிரி செகண்டுக்கு இதை எழுதிருங்க. ஜூலை 1 சூப்பர் மார்க்கெட். அடுத்து ஜூலை 3 வந்து ஐ இன்வைட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். நான் வந்து என்னோடய தாத்தா பாட்டி இன்வைட் பண்ணேன். இந்த பிக்சர் இது வந்து 4th பிக்சர் இல்லையா? அப்போ இது வந்து 4th டேஷில் எழுதிடுங்க.
ஜூலை 4th வந்து ஐ வென்ட் டு த லைப்ரரி வித் மை ஃபாதர். நான் எங்கள் அப்பா கூட லைப்ரரிக்கு போகிறேன். இங்கே லைப்ரரிக்கு போகிறாங்க. இது வந்து தேர்டு பிக்சர். அப்போ இது வந்து தேர்டு லைனில் எழுதிடுங்க. ஓகே தானே? மேட்ச் அண்ட் ஃப்ரேம் நியூ வேர்ட்ஸ். fill in the blanks with the new word. இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரி தான். பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப் இந்த இதில் எழுதிடுவோம். கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ். வேறு சீ ஷெல், சீ ஷெல். சேர், ஃபாஸ்ட், இதெல்லாம் எழுதியாச்சு, இதெல்லாம் எழுதியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு. மீதி இருக்கிறது ஆம் சேர், ஆம் சேரா? ஆம் சேர்னு ஒரு வேர்டு இருக்கா? சேர் ஆம்னு இருக்கா? ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஆம் சேர். நல்ல ஒரு விரிவான நாற்காலி, கைகளை வச்சு பேலன்ஸ் பண்ணி. வாணி ஈட்ஸ் எக்ஸ் ஃபார் ஹர் டேஷ். வாணி வந்து முட்டை சாப்பிட்றாங்க. எதுக்குன்னா காலை சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட். ஹர் டேஷ் டெல் ஸ்டோரிஸ் டு கமலி. கமலியோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து கமலிக்கு ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க. சுனில் ஆல்வேஸ் லைக்ஸ் டு சிட் இன் அன் ஆர்ம் சேர். சுனிலுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஆர்ம் சேரில் உட்காரதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கையெல்லாம் ஃப்ரீயாக அழகாக வச்சுட்டு உட்காந்துக்கலாம். சங்கர் ட்ராப்டு ஹிஸ் அங்கிள் அட் த டேஷ், பஸ் ஸ்டாப்பில். சங்கர் வந்து அவரோட அங்கிளை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறாரு. ஹேமா ஃபவுண்ட் எ டேஷ் ஆன் த சீஷோர். ஹேமா வந்து ஒரு சீஷல் எடுக்கிறாங்க சீஷோர்லேருந்து. தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். பேசேஜ் படித்து அதுலேருந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். பிரியா வென்ட் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் வில்லேஜ். அவங்களோட பாட்டி ஊருக்கு பிரியா போகிறாங்க. இட் வாஸ் ஹர் பர்த்டே, அது அவளோட பிறந்தநாள். ஷி ஹர்ட் அ குக்கூ சாங் அட் காட் அப் ஏர்லி ஃப்ரம் பெட். அன்றைக்கி அவங்களோட பிறந்தநாள். ஒரு குயில் வந்து பாடுறதை கேட்டுட்டு, ஒரு குயிலோட சத்தத்தை கேட்டுட்டு ஏர்லி ஃப்ரம் பெட், சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறாங்க. ஹர் கிராண்ட் மதர் கேவ் ஹர் டீ மேடு ஃப்ரம் ஃப்ரெஷ் மில்க். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மாட்டிலேருந்து கறந்துட்டு வந்த பாலில் அவங்க பாட்டி டீ போட்டு கொடுக்குறாங்க. ஷி ப்ரஷ்டு ஹர் டீத் வித் ஏ நீம் ஸ்டிக். வேப்பங்குச்சி வச்சு பிரியா வந்து பல்ல விளக்குறாங்க. ஹர் அங்கிள் கிஃப்டட் ஹர் அ நியூ ட்ரெஸ். அவங்களோட மாமா வந்து அவளுக்கு ஒரு புது ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணுறாரு. ஷி கேவ் மில்லட் லட்டூஸ் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து கிராமத்தில் இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பு லட்டு, மில்லட் லட்டுனா கம்பு லட்டு கொடுக்குறாங்க. ஷி ஆல்சோ ஏட் த லட்டு ப்ரிப்பேர்ட் பை ஹர் கிராண்ட் மதர். இந்த ஈவினிங் ஷி கேம் ஹோம். அந்த லட்டு வந்து அவளும் ஒரு லட்டு சாப்பிட்றா, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறா. சாயந்தரம் ஆனது விளையாண்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. டிக் த சென்டென்சஸ் தட் இஸ் நாட் கரெக்ட். எது கரெக்ட் இல்லையோ அதை தான் டிக் பண்ணணும். பிரியா காட் அப் ஏர்லி ஃப்ரம் பெட், கரெக்ட். பிரியா ட்ராங்க் காஃபி மேடு ஃப்ரம் ஃப்ரெஷ் மில்க், கிடையாது. டீ தான் குடித்தாங்க, காஃபி குடிக்கல. அடுத்தது பிரியா ஹர்ட் த க்ரைஸ் ஆஃப் எ க்ரோ. காக்கா கத்துனதை கேட்டு எந்திரிக்கல. இது ரெண்டுமே நாட் கரெக்ட் தான். அப்போ இது ரெண்டுமே நம்ம என்ன செய்யலாம், டிக் பண்ணலாம். பிரியா வந்து டீ தான் குடித்தாங்க. அதே மாதிரி குயில் கூவுற சத்தத்தை கேட்டு தான் எந்திரிச்சாங்க. இது ரெண்டுமே நாட் கரெக்டு. அப்போ டிக் பண்ணுறோம். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். கரெக்டான சென்டென்ஸை டிக் பண்ணணும். ஹர் அங்கிள் கிஃப்டட் எ நியூ பென் ஆன் ஹர் பர்த்டே, கிடையாது. நியூ ட்ரெஸ்ஸு தான் கொடுத்தாரு. ஹர் அங்கிள் கிஃப்டட் எ நியூ ட்ரெஸ் ஆன் ஹர் பர்த்டே, இதுதான் கரெக்டு. ஹர் அங்கிள் ப்ரெசன்டட் எ நியூ பேக் ஆன் ஹர் பர்த்டே. வாட் டிட் பிரியா ப்ரஷ் ஹர் டீத் வித். பிரியா வந்து எப்படி பல் விளக்குனாங்க? பிரியா ப்ரஷ்டு ஹர் டீத் வித் நேம் ஸ்டிக்கு. அப்படியே எழுத வேண்டியதான். பிரியா ப்ரஷ் ப்ளஸ் டிட்டு ப்ரஷ்டு, பாஸ்ட் டென்ஸு. மீதி எல்லாம் அப்படியே வந்துடும். ஹர் டீத் வித் நேம் ஸ்டிக். What did grandmother use to make laddu?
கிராண்ட் மதர் வந்து எதை வச்சு லட்டு செஞ்சாங்க? கிராண்ட் மதர் யூஸ்டு டு மேக் லட்டு என்னென்னா மில்லட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஃப்ரேம் அ கொஷின் ஃபார் த கிவன் சென்டென்ஸ் ஆன்சர் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். ஹர் கிராண்ட் மதர் கேவ் ஹர் டீ வித் ஃப்ரெஷ் மில்க். வாட் டிட் ஹர் கிராண்ட் மதர் கிவ் டு ஹர்? அவங்க என்ன கொடுத்தாங்க? வாட் டிட் grandmother give to her? இது ஒரு கொஷின். என்ன கொடுத்தாங்க? ஃப்ரெஷ் டீ வித் ஃப்ரெஷ் மில்க், அதான் ஆன்சர். ஸோ இது வந்து கொஷின் இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட்டில் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.